ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். 2024 புத்தாண்டு திங்கட்கிழமை மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறக்குதுங்க. பிறக்கின்ற நேரத்தில் அந்த இடத்தன்று செய்ய வேண்டிய சில விஷயங்கள், விளக்கேற்றும் முறை, நம் வீட்டிற்கு வாங்க வேண்டிய பொருட்கள், நாம் உடுத்த வேண்டிய உடை, கடவுளை வழிபடும் முறை என அனைத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. இது அனைத்தையும் செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகி புத்தாண்டு நமக்கு ஒரு சிறந்த ஆண்டாக விளங்கும். வாருங்கள், இப்பொழுது புத்தாண்டை நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாவதாக விளக்கேற்றும் முறையை பற்றி பார்க்கலாம். மார்கழி 16ஆம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது. பொதுவாக மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக கருதப்படுதுங்க. மார்கழி மாதம் முழுவதும் நாம் வீட்டில் விளக்கேற்றினால் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நாள் இன்று வீட்டில் வாசலில் மஞ்சள் தண்ணீர் தெளித்து நீங்கள் கோலம் போட்டு நம்ம வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை நீங்கள் உண்டாக்கலாங்க. பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நிலைவாசலில் மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்து கடவுளை நீங்கள் வணங்கலாம். அதோடு நம் வீட்டில் 5 முகங்கள் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றினால் குலம் தலைக்குங்க. புத்தாண்டு அன்று நிலைவாசலை விளக்கேற்றுவதோடு குத்துவிளக்கு ஏற்றி நம்ம பூஜைகளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகுங்க. புத்தாண்டு அன்று செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இப்போ பார்க்கலாங்க. பொதுவாகவே ஏலக்காயை மகாலட்சுமி கூறிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அதனால் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நிலவாசலுக்கு வெளியே நின்று வீட்டை பார்த்தவாறு ஏலக்காய் தூளை நம்ம வீட்டை நோக்கி தூவி விட வேணுங்க. அன்று முழுவதும் அந்த ஏலக்காய் தூள் நிலைவாசலே இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணுங்க. அப்படி அந்த ஏலக்காய் தூளை தூவும்போது மகாலட்சுமியே வருக, வரலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுங்க. மேலும் செல்வ செழிப்பும் நம்ம வாழலாங்க. அடுத்ததாக புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன உடை அணியணுங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் புத்தாண்டு திங்கட்கிழமை பிறப்பதால் சந்திரனுக்கு உரிய நிறமான வெள்ளை நிற ஆடையை நீங்கள் அணியலாங்க. அப்படி முழுவதுமாக வெள்ளை ஆடை அணிய விரும்பாதவர்கள் சந்தனம் கலந்த வெள்ளை நிற ஆடையை அணியலாங்க. புத்தாண்டு அன்னைக்கு சந்திரனுக்கு உரிய நிறமான வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்தோம் அப்படின்னா அது ரொம்பவும் விசேஷமானதுங்க. புத்தாண்டு அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். புத்தாண்டு அன்று இந்த ஒரு 3 பொருட்கள் நீங்கள் வாங்குவதால் நம்ம வீட்டிற்கு செல்வ செழிப்பு உண்டாகுங்க. அதில் முதலாவதாக துளசி இலைகள். இந்த துளசி இலைகளை வாங்கி பூஜை அறையில் உள்ள ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் நீங்கள் போட்டு வழிபடலாங்க. மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கக்கூடிய ஏலக்காய், புத்தாண்டு அன்று ஏலக்காயை வாங்கி வீட்டில் வைப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுதுங்க. 3வது பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு. இதுவும் மகாலட்சுமி தேவியோட அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு செல்வ செழிப்பு பன்மடங்கு உயருங்க. இந்த 3 பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிற்கு மல்லிகைப்பூ, சர்க்கரை, மஞ்சள், குங்குமம், இனிப்பான பலகாரங்கள் என இவைகள் எல்லாமே நம்ம வாங்கி நம்ம வீட்டில் புத்தாண்டனைக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. வாங்கி வைத்த இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வீட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க. நம் வீட்டில் இப்பொழுது சொன்ன அனைத்து விஷயங்களும் செய்து முடித்துவிட்டு புத்தாண்டு அன்று கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வாருங்கள். உங்களுக்கு செல்வம் பன்மடங்கு பெருகுங்க. வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக, செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.